மிதுன ராசி. அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி வராரு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் 9, 10 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் குரு பகவான் உங்களுடைய 12, 1, 2 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த வருஷம் முழுவதும் முதல் 5 மாதங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் அடுத்த 5 மாதங்கள் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. கடைசி 2.5 மாதங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடகராசியில் உச்சபலத்தை அடையக்கூடிய வகையில் இருக்கார். நண்பர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அதே குரு பகவானும் சனி பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ராகு கேது, பாக்ய ராகு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். தந்தை மூலமாக இருந்த மனக்குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில் இருப்பார். கேது 3ஆம் இடத்துக்கு வரார் இந்த வருஷம் மே மாதத்துலேருந்து. அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உபஜயஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பர்சனல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஆண்டு. அதாவது வருஷ ஆரம்பத்தில் கடல் கடந்த பயணம் இருக்கும். அதாவது மே மாதத்துக்குள்ளார பிட்வீன் மே டு அக்டோபர் உங்களுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபருக்கு மேலே 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் நல்லது நடந்தாலும் தசம சனி கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார். குறிப்பாக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. அதே சமயம் சிலருக்கு தொழில் ரீதியாக புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஒரு புதுசாக வேற ஒரு தொழில் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும், ஏன்னா சனி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதனால் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய வேலையையோ இல்லை தொழிலையோ மாற்றி அமைத்து கொள்வது நல்லது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நஷ்டம் சரிகட்டப்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார், பாக்யாதிபதி. அதனால் கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்குமே உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. அதாவது குரு உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது செயல்படுத்தலாம். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணத்தை நடத்துகிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அப்போ போய் பொண்ணு பார்க்குறேன், அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிடுங்க. அக்டோபர் மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் செலவு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் முடிஞ்செடுத்து அப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே குரு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது வக்ரகதியில் இருக்கும் பொழுதும் நீங்கள் திருமணம் பற்றிய முயற்சிகளில் ஈடுபடலாம். எப்போ அப்படின்னா டிசம்பர் 2025லேருந்து 2026 ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் திருமண யோகம் உள்ள காலம். அதனால் அந்த டைமில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம்.